இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வானவில் மன்ற போட்டியிலே பேஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெம் ஆர்பி நம்மளுடைய ஜெயிக்கிட்டா தான். ஸோ அவங்க தான் எல்லா ஸ்கூல்லேயும் போயிட்டு சயின்ஸு மேக்ஸு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து ஜெயிக்கிட்டா அவர்களையும் நம்மளுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் இன்றைய போட்டிக்கு ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜட்ஜஸ் மற்றும் எந்த ஒரு காம்படிஷன்னாலும் கொஞ்சம் கூட சொல்லிக்காம மாணவர்கள் வந்து இன்னுக்கத்தோட எல்லா காம்படிஷனுக்கும் தொடர்ந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். இன்றைய போட்டி யாருக்கு அப்படின்னா மாணவர்கள் தான் இல்லையா? ஸோ வந்து மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருகிறேன் வரவேற்கிறேன். எனக்கு எப்போ பார்த்து நம்மளுடைய பிளாக்ல பார்த்தீங்கன்னா பிஆர்டிஸ் கிடையாது. ஸோ வந்து எனக்கு எப்போவுமே ஃபுல் சப்போர்ட் ஆகுது நம்மளுடைய ஸ்பெஷல் டீச்சர்ஸ் தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து லதா வந்திருக்கு. ஸோ லதா விட்டாச்சு. ஸோ லதாவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அனைவரையும் சொல்கிறாங்க நம்ம வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸோ வந்து வானவில் மன்ற போட்டி நம்மளுக்கு புதுசு கிடையாது இல்லையா? இது வந்து நம்மளை 3வது வருஷமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி எம்இஸும் நம்மளுக்கு புதுசு இல்லை. ஃபஸ்ட்டு முன்னாடி எம்இஸ்னால் நம்மளுக்கு என்னமோ நினச்சிருக்கோம். இப்போ எம்இஸ்லேயே நம்ம ஊறி பழகிட்டோம் இல்லையா? ஓகே எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்படிஷன்னாலும் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்இஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காம்படிஷன் நடத்துகிறோம். நடத்திட்டு வின்னர்ஸ் என்ன பண்ணோம், அதுதான் ரொம்ப முக்கியம். வின்னர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்றணும். வின்னர்ஸை நம்ம ஏற்றலை அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட் இல்லையா? நம்மளால காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து அதை வந்து நம்ம எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்இசி என்ட்ரி வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி எனக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் தெரியாமல் விட்டுட்டேன் அல்லது இனிஷியல் மாற்றி ஒரு பேரை ஏற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த பையனால் என்ன பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ வந்து எம்இசி என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிஆர்சி ஒரு கலெக்டர் அப்படிதான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பேர் ஒன்றாவே இருக்குது, இனிஷியலும் ஒன்றாவே இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எம்இசியில் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் நம்ம ஃபீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல செக் பண்ணுவோமா? செக் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஸ்கூல் வேறு தானே, ஸ்கூல் வேறு, பட் ஆனால் பேரும் ஒன்று தான், இனிஷியலும் ஒன்று தான். அந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போ ஏற்றினாலும் ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு நம்ம வந்து வெரிஃபை கண்டிப்பாக பண்ணணும். நம்மளே ஸ்கூல் லெவலில் ஏற்றும்போது கூட என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பையனை நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். இந்த பையனை எப்பவுமே எல்லா காம்படிஷன்லையும் கலந்துப்பாங்கிற மென்டாலிட்டியும் நம்ம இருப்போம். எம்இசி ஏற்றும்போது மாற்றி ஏற்றிடுவோம். ஸோ வந்து எம்இசி என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட ஒரு சில ஸ்கூல்லாம் கேட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்கூல் லாகின் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து பிளாக் லாகின் என்ன இருக்குது, எனபிள் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி காம்படிஷன் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா இன்றைக்கி நான் ஏற்றிடுவேன். ஏன் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய பிளாக் லாகின் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கரெக்ஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி காம்படிஷன் முடிஞ்ச உடனே நான் எம்இஸில் ஏற்றிடுவேன். எம்இஸில் ஏற்றிட்டு ரிப்போர்ட்டும் போடுவேன். கலைத்துறையில் நம்ம அப்படி தான் பண்ணோம். மன்ற போட்டிகளில் நம்ம அப்படி தான் பண்ணோம். அன்னன்னைக்கு காம்படிஷன் அன்னன்னைக்கு ஏற்றிட்டோம். மன்ற போட்டிகள்லாம் 6 மணி வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து எம்இஸில் ஏற்றிட்டு 8 மணிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்போர்ட்டு போட்டோம். ஸோ எதுக்கு அந்த அளவுக்கு நம்ம அன்னன்னைக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க, நான் என்னோட கரெக்ஷனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ நம்ம அன்ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டில் தான் கேட்கணும். நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிக்டே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து எம்இசி என்ட்ரி அப்படிங்கிறது காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு சோஷியல் ஒருத்தவங்க போயிடுறாங்க. கடம்பங்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கவிதை போட்டிக்கு ஆஷான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு போயிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம விஷயம் ஆல்ரெடி யோகேஸ்வரன். ஸோ வந்து இன்னும் நிறைய காம்படிஷன் வந்து இதே மாதிரி தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யோகேஸ்வரன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ யோகேஸ்வரன் என்ன பண்ணுவோம், அடுத்து ஃபாரின் டூர்லாம் போவோம் இல்லையா? அது நல்ல ஸ்டேட் லெவல் போகிறாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இன்ஸ்பயர் அவார்டுகள். ஆமாம். ஸோ வந்துட்டு யோகேஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? ஸோ வந்து இதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் இல்லையா? அதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணுறது விட்டுடலாமா? விடக்கூடாது இல்லையா? கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். இப்போ பிளாக் லெவல் வரதே பெரிய விஷயம் இல்லையா? உங்கள் ஸ்கூலில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே பிளாக் லெவல் வந்தாங்க இல்லை? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பிளாக் லெவல் வந்துருக்கீங்க, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ வந்துட்டு எப்பயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஆமாம் போ நம்மளை செலக்ட் நம்மளை
செலக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா? நிறைய நீங்கள் கற்றுக்கலாம்ல. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயமாவது நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் பிளாக் லெவல் காம்படிஷன் வரப்போ நிறைய பேரை பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நம்ம படிக்கிற படிப்பு இன்னைக்கு என்ன வீண் போகவே போகாது சரியா? படிக்க படிக்க அறிவு அதிகமாகிட்டே இருக்கும். நம்மள்ட்ட நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள், நம்மள்ட்ட ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம், படிப்பு தான் முக்கியம். ஓகேவா? நிறைய படிக்கும் போது நமக்கு என்ன வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? நம்மள்ட்டே வந்து நிறைய நடத்தை மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். விஷயம் ஆல் த பெஸ்ட். இப்போ வந்து காம்படிஷன் சார்ந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லையா, அதை வந்து நம்ம ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், நான் வந்துட்டு 2 நாள் வந்து சிஜி ட்ரைனிங்கில் இருந்தேன். நான் இன்னைக்கு காம்படிஷன் பிளானே இல்லை, ஏன்னா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் எம்எஸ் ப்ளீஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும்ல. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஜெயிலா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாரும் இங்கேருந்து ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி இன்னைக்கு காம்படிஷன் நடந்தது சிறப்பாக நம்ம நடத்த போகிறோம். ஸோ இன்னைக்கு லீட் வாலண்டியர் வந்து வெல்கம் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளுடைய சரஸ்வதி வந்து லீட் வாலண்டியர், என்னை விட சரஸ்வதி தான் அந்த பிளாக்ல ரொம்ப அறிமுகம். ஏன்னா ஐடிக்கோட லீட் வாலண்டியர் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய நான் இந்த இடம் கேட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல கேட்டேன், எனக்கு இடம் தர மாட்டேன்ட்டாங்க. மேடம் கோச்சிக்காருங்க, இந்த ஒரு டைம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னாங்க. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்க தான் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா இடம். ஏன்னா ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கு இல்லையா, மழையா வேற இருக்கு, பஸ்ஸில் உட்கார வைக்கிறோம், அதெல்லாம் நம்ம யோசிக்க. அதுக்கப்புறமே வந்து தயக்கத்தோட தான் டீச்சர் ஃபோன் பண்ணேன். ஒரு ஹாஃப் டே மட்டும் கொடுங்க டீச்சர். டீச்சர் உடனே ஓகே மேடம் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம காம்படிஷன் நடக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய கிளினிக் பொறுப்பு தலைவர் ஒரு சில வார்த்தைகள் மாணவர்களுக்கு